வணக்கம். பசியின் வாசிப்புகளில் கம்பராமாயணம், அயோத்தியா கண்டம், அத்தியாயம் 3, கைகேயி சூழ்வினை படலம். கைகேயி கூனிச் சென்ற பின்பு தன் கூந்தலில் சூடியிருந்த மலரை எடுத்து தரையில் வீசி எறிந்தாள். கூந்தலை பிரித்து விரித்து போட்டாள். மேகலை, பாத கிண்கிணி, கைவளையல்கள், இரத்தன மாலைகள் ஆகிய அனைத்தையும் தன் உடம்பிலிருந்து கழற்றி கீழே தரையில் எறிந்தாள். நெற்றியில் இட்டிருந்த திலகத்தை துடைத்து அழித்தாள். தரையில் விழுந்து புரண்டாள். சீதையுடன் லக்குமி குடிக்கொண்டிருந்தாள். சீதை காட்டுக்குப் போவதால் லக்குமி அவளிடம் போய்விடுவாள் என்று எண்ணி அயோத்திக்கு வந்து மூதேவி விழுந்து புரண்டது போல கைகேயி தரையில் விழுந்து கிடந்தாள். கைகேயியிடம் தசரத சக்கரவர்த்திக்கு மிகுந்த காதல் இருந்தது. அதனால் ராமருக்கு முடிசூட்டப் போகும் மகிழ்ச்சி செய்தியை அவளுக்கு சொல்ல வேண்டும் என்று அவர் ஆசைப்பட்டார். ராஜாங்க காரியத்தை எல்லாம் கவனித்து உணவு கொண்ட பின்பு நள்ளிரவில் கைகேயியின் அந்தப்புரத்திற்கு வந்தார். வந்தவர் வழக்கம் போல் அவள் படுத்திருக்கும் அறைக்கு சென்றார். அங்கே அவளை காணவில்லை. அதை கண்டதும் அவர் திடுக்கிட்டார். வாயில் காப்பவளை அழைத்து விசாரித்தார். கைகேயி கோபத்துடன் எங்கேயோ போயிருக்கிறாள் என்று அவள் தெரிவித்தாள். மாவேந்தர் மேலும் மனம் கலங்கினார். உடனே அவளை தேடிக்கொண்டு சென்றார். கடைசியாக அவள் இருக்கும் இடத்தை கண்டுபிடித்தார். அவள் வெறுந்தரையில் படுத்திருப்பதை கண்டார். அந்த கணத்தில் அவர் நெஞ்சம் புழுவாய் துடித்தது. அதனூடே இவள் ஏன் இப்படி துன்பத்துடன் தரையில் கிடக்கிறாள் என்றும் எண்ணினார். உடனே அவர் பெண்மானை தன் துதிக்கையால் யானை தூக்குவது போல அவளை இரு கையாலும் தூக்கத் தொடங்கினார். கைகேயி அவரை தூக்க விடவில்லை. தன்னை தூக்கத் தொடங்கிய கைகளை தள்ளி ஒரு மின்னல் கொடி போல் துவண்டு தரையில் விழுந்தாள். கணவரிடம் பேசவும் இல்லை. நீண்ட பெருமூச்சை மட்டும் ஆயாசத்துடன் வெளியேற்றினாள். ஆனால் தசரதர் அவளுடைய கொடிய எண்ணத்தை அறியவில்லை. அவளுடைய அந்த நிலையை பார்த்து இவள் இப்படி மண்ணில் புரண்டு நெடுமூச்சு விடுகிறாளே, இதற்கு என்ன காரணம்? யார் இவளுக்கு என்ன அவமானம் செய்தார்கள்? இல்லை, இவளுக்கு ஏதேனும் உடலில் நோய் தோன்றியிருக்கிறதோ என்று நினைத்து மனம் நடுங்கினார். அதனால் கைகேயியை பார்த்து, என் அன்பே கைகேயி, உன்னை யாராவது இழந்தார்களா? அப்படி செய்திருந்தால் அவர்களை இப்பொழுதே கொன்று விடுகிறேன். உடம்பில் ஏதேனும் நோய் வந்திருக்கிறதா? வந்திருந்தால் மிகச்சிறந்த மருத்துவர்களை கொண்டு உன் நோயை போக்குவேன். உனக்கு என்ன வந்துவிட்டது? ஏன் இப்படி அலங்கோலமாக கிடக்கிறாய்? சொல் என்று அன்புடன் கேட்டார் தசரத சக்கரவர்த்தி. கைகேயி நீர் கொண்ட மேகம் போல தன் பெரிய கண்களில் நீர் வழிந்து மேலாடையின் மேல் சிந்தும்படி அழுது கொண்டே, என் மேல் உங்களுக்கு அன்பு இருக்கின்றதோ? உங்களிடத்தில் அந்த அன்பு இருந்தால் நீங்கள் முன்பு எனக்கு கொடுத்த 2 வரங்களையும் இப்போது கொடுங்கள் என்றாள். அவ்வார்த்தைகளை கேட்டதும் தசரதர் மெல்ல சிரித்தார். அப்படியா? நல்லது, நீ கேட்ட வரத்தை இப்போதே தருகின்றேன் என்றார். கணவர் தன்னுடைய முதல் சூழ்ச்சிக்கு இணங்கிவிட்டதும் கைகேயி மனம் சிறிது தேறினாள். ஆனால் அவளுடைய சூழ்ச்சியை அறியாத மன்னர், என் உயிரை காட்டிலும் மேலாக நினைத்திருக்கும் ராமன் மீது சத்தியம் செய்கிறேன், நீ வேண்டியதை கேள் என்று மீண்டும் கூறினார். ராமர் மேல் சத்தியம் செய்து தசரதர் கூறியதும் மிக்க மகிழ்ச்சி அடைந்தாள் அவள். அந்த மகிழ்ச்சியுடன், வேந்தே, நீங்கள் என் துயரை போக்க சத்தியம் செய்ததற்கு 30 முக்கோடி தேவர்களும் சூரிய சந்திரர்களும் மற்றுமுள்ள தேவர்களும் சாட்சி. நான் அபூர்வமாக ஒன்றும் உங்களை கேட்கவில்லை. மீண்டும் முன்பு கேட்டதைத்தான் கேட்கின்றேன். முன்பு நான் தேர் ஓட்டியதற்காக உங்களால் எனக்கு தரப்பட்டு உங்களிடத்திலே வேண்டிய போது பெற்றுக்கொள்ள வைத்திருந்த 2 வரங்களையும் தான் கேட்கிறேன். அவற்றை தாருங்கள் என்றாள். கொடுப்பதற்காக சொன்ன வரங்களை பெற்றுக்கொள். அதற்கேன் இவ்வளவு தடுமாற்றமும் வருத்தமும் அடைந்து தளறுகிறாய்? இந்த தளர்ச்சி வேண்டாம், என் பாரமும் நீங்கும். இப்பொழுதே நீ கேட்பதை கொடுக்கின்றேன் என்றார் தசரத சக்கரவர்த்தி. தாங்கள் கொடுத்த முதல் வரத்தினால் என் மகன் பரதன் நாடாள வேண்டும். 2வது வரத்தினால் ராமன் 14 ஆண்டுகள் வனவாசம் செய்ய வேண்டும். இதுவே நான் வேண்டும் 2 வரங்கள் என்று வாய்க்கூசாமல் கேட்டால் கொடியவளான கைகேயி. சொல்லிவிட்டு சிறிதும் மனம் கலங்காமல் துணிவுடன் நின்றாள். நாகம் நெஞ்சை கக்கியது போல அந்த வார்த்தைகளை கைகேயி கூறியதும் தசரதரின் உடல் முழுவதும் நடுங்கியது.
சோர்வடைந்தது. பாம்பு கடித்த யானை போல் அவர் தரையிலே விழுந்தார். புரண்டு துடித்தார். அவருடைய துன்பத்தை சொல்லும் மன உறுதி படைத்தவர் யார்? தசரதின் மனம் மிக வெதும்பியது. கருமான் ஊதுகின்ற உலைக்களத்தில் உள்ள நெருப்பு போல மனம் கொதித்து பெருமூச்சு விட்டார். அவருக்கு நா வறண்டது. உயிர் போகத் தொடங்கியது. மனம் தளர்ந்தது. கண்கள் மிகுந்த இரத்தத்தை சிந்தின. உள்ளத்திலே கவலை மிகுந்தது. 5 இந்திரியங்களும் செய்யத் தகுந்த தொழில் என்னவென்று எண்ணி எண்ணி கலக்கம் மிகுந்தன. உயிர் பதைக்கும்படி துன்பத்தை அடைந்த சக்கரவர்த்தி எழுந்து சிறிது நேரம் நின்றார். புலம்பினார். மறுபடியும் விழுந்தார். மூச்சடங்கி சித்திரம் போல செயல் ஒடுங்கி நின்றார். பாவச் செய்கை கொண்ட கைகேயின் எதிரே போய் நின்று அவளை பிடித்து தரையில் மோத எண்ணினார். புறையோடிய புண்ணிலே சுடுகோல் நுழைத்தது போல் வருத்தமுற்ற தசரதர் பெண்ணாகி அவளை அப்படி செய்வதால் தமக்கு ஏற்படும் பழிச்சொல்லுக்காக அவர் அஞ்சினார். மனத்துள் நிறைந்த தாபத்துடன் மிக பெரும் மூச்சு விட்டு இங்கும் மங்கும் உலாவினார். கண் கெட்டவன் போல சோர்ந்தார். கட்டிய பெருமிதம் பிடித்த யானை போல சக்கரவர்த்தி வெதும்பி தரையில் விழுந்து புலம்புகின்ற துயரத்தைக் கண்டு பயம் மிகுந்து தேவர்கள் நடுங்கினார்கள். அது பிரளய காலம் வந்தது போல இருந்தது. அம்பு போன்ற கண்களை கொன்ற கையேயின் மனமும் அந்த பிரளய காலம் போலவே தோன்றியது. கணவரின் வருத்தத்தை கண்டால் கையேயி. ஆனால் அவள் அதை கண்டு சிறிதும் பயப்படவில்லை. மனம் இறங்கவில்லை. இப்படி கணவரை துன்பத்துக்கு ஆலோக்கி விட்டோமே என்று நினைத்தவள் வெட்கப்படவும் இல்லை. பொறாமையால் பெண்கள் வஞ்ச நெஞ்சகம் கொண்டவர்களாகிறார்கள். அதனால் தான் நான்றோர்கள் பெண்கள் மீது இச்சை வைக்கவில்லை. அப்படி நின்றிருந்தவளை நன்றாக ஏறிட்டு பார்த்தார் தசரதர். அடி கைகேயி, இப்படி நீ கேட்கிறாயே, உனக்கே இது ஆச்சரியமாக இல்லை, பாவமாக இல்லை? வஞ்சகர் யாராவது இப்படி கேட்க உனக்கு சொல்லிக் கொடுத்தார்களா? என்மேல் ஆணை, உண்மையை சொல் என்றார். நான் பிரமித்ததும் இல்லை. எனக்கு வஞ்சகர் யாரும் வந்து சொல்லித்தரவும் இல்லை. நீங்கள் கொடுத்த 2 வரங்களையும் இப்பொழுதே கொடுத்தால் பெற்றுக்கொள்வேன். கொடுக்காவிட்டால் பழி உங்களை சேர நான் இறப்பேன் என்று மன்னரின் சத்தியத்தையும் மதிக்காமல் கூறினாள். கைகேயின் பதில் சக்கரவர்த்தியை மேலும் வருந்தச் செய்தது. அவர் அந்த வருத்தத்தினால் மதிமயங்கி சோர்ந்து விழுந்தார். திடீரென்று அவளை நோக்கி கொடியவளே என்றார். பெருமூச்சு விட்டார். உடனே தருமத்தை பார்த்து ஐயோ, ஓ தருமம் கொடுமை உடையது என்றார். பின் தம் உடல் அழிந்து போகட்டும் என்று எண்ணி எழுந்தார். ஆனால் மனத்தளர்வும் உடச்சோர்வும் அவரை கீழே விழச் செய்தன. அப்போது பெருவீரரான தசரதர் கைகேயினால் ஏற்பட்ட பெருந்துன்பத்தால் உலகத்தில் பெண்களே இல்லாமல் செய்து விடுவோமா, அப்படி செய்து அதனால் விளையும் பழியையும் ஏற்றுக்கொள்ளலாமா என்று எண்ணினார். ஆனால் சத்தியசீலரான தசரத சக்கரவர்த்தி அவ்வாறு செய்யவில்லை. தம் கையுடன் கையை மோதினார். உதட்டை கடித்தார். உண்மையை சொல்லுவது தீங்கை தரும் என்று மனம் புழுங்கி வருந்தினார். ஆம், நெய்யில் நெருப்பு பட்டது போல மனமுருகி வருந்தினார் சத்திய நாயகரான தசரதர். தர்மத்தை பற்றி சிறிதும் நினைக்காமல் இவளை தண்டித்தாலும் தீமை ஏற்படும் என்று நினைத்தார். மேலும் இவளை வாளால் கொல்வதை விட ராமன் நாடாளுவதற்கு ஒத்துக்கொள்ளும்படி வேண்டுவதே சரி என்று எண்ணி மெல்ல எழுந்தார். கைகேயி, நீ கேட்டு வாங்கும் அரசை உன் மகன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஒரு கால் அவன் ஏற்றுக்கொண்டாலும் உலகத்தவர் உன்னையே பழிப்பார்கள். இப்பழியை சுமந்து கொள்வதால் உனக்கு என்ன பயன்? ராமன் அரசு புரிய வேண்டும் என்பதில்லை. உன் ஆசையை அறிந்த மாத்திரத்தில் ராமன் தானே பரதனுக்கு அரசை தந்து விடுவான். அப்படி இருக்க ராமன் காடு செல்லவும் பரதன் நாடாளவும் ஏன் ஆசைப்படுகிறாய்? உன் ஆசை விரும்பத்தக்கதல்ல. இதனை மூவுலகத்தவர்களும் விரும்ப மாட்டார்கள். பெண்ணே, தர்மம் செய்வதில் சளைக்காத கேகேய தசரதரின் தரசரின் மகளே, என் கண்களை நீ வேண்டுமென்று கேட்டாலும் கொடுத்து விடுவேன். என் உயிரை கேட்டாலும் சரி. ஆனால் அந்த உயிர் உன்னிடத்தில் அல்லவா இருக்கிறது. வரத்தை பெற விரும்பினால் நீ அரசை மட்டும் உன் மகனுக்காக பெற்றுக்கொள். இன்னொன்றை மாத்திரம் மறந்துவிடு. நீ கேட்ட வரத்தை கொடுப்பதாக சொல்லிவிட்டபடியால் நான் கொடுத்தது கொடுத்ததுதான். அதனை மாற்றுகின்றேன் என்று என்னை பழிக்காதே. ஆனால் கேட்கும் வரம் என்னை மிகவும் வருத்துவதால் அதனை மாற்றிக்கொள்ளும்படி கேட்கிறேன். பேயும் ஒருவர் தன்னை இறந்தால் தாய் போல கருணை கொண்டு வேண்டியதை தருகின்றது. ஆதலால் நீ மனம் இறங்கி நான் வேண்டுவதை தரக்கூடாதா என்று உடனே தசரதர் கைகேயிடம் வேண்டினார். ஆயினும் கைகேயி சிறிதும் மனம் மாறவில்லை. அவரின் வேண்டுகோளுக்கு செவிசாய்க்கவும் இல்லை. மணாளரே,
இந்த வரங்களை முன்னே வாயால் கொடுத்தீர்கள், இப்பொழுது கொடுக்க மறுக்கிறீர்களே. நீங்கள் இப்படி செய்தால் உலகத்தில் உண்மையை நிலைநாட்டுவதற்கு யார் இருக்கிறார்கள் என்றாள். கைகேயின் அசத்தியமான வார்த்தைகளை கேட்டார் தசரத சக்கரவர்த்தி. அந்த கணத்தில் அவளின் கொடுமையை கண்டு அவளிடம் பேச நீந்ததற்கு வெட்கி மூர்ச்சையடைந்தார். பின் சுய உணர்வு பெற்று மீண்டும் கோசலையின் மேன்மையை கண்டு பொறுக்காத கைகேயை சமாதானப்படுத்த, நீ அதிகாரம் செலுத்தும்படி பரதனே முடிசூடி அரசு ஆளட்டும், அந்த வரத்தை பின்வாங்காமல் கொடுத்தேன். என் கண்மணி, ராமனை காட்டுக்கு செல்ல விடாமல் இந்த நகரத்திலேயே இருக்க மட்டும் அருள் புரிய வேண்டும் என்றார். பெரும் வீரரான தாங்கள் ஒரு பெண்ணிடம் வந்து கொடுத்த வரத்தை மாற்றிக்கொள் என்று கெஞ்சுவது போல் கேட்கிறீர்களே. இது நமக்கு பயந்து இவள் வேண்டிய வரத்தை மாற்றிக்கொள்ளட்டும் என்று உங்கள் வலிமையால் வற்புறுத்துவதாகத்தான் இருக்கிறது. நீங்களே சொல்லுங்கள், இதுவா தர்மம் என்று உடனே அவருக்கு பதில் சொன்னாள். கைகேயி, அப்படியானால் ராமன் காடு செல்லப் போகிறான். அவன் நகரை விட்டு பிரியும் பொழுது என் உயிரும் பிரிந்துவிடும் என்றார் தசரதர். அவளை நோக்கி அடுத்த வினாடி அவர் மயங்கி தரையில் சாய்ந்தார். மீண்டும் உணர்வு வந்தபோது அவர் துன்பக்கடலின் நடு வெள்ளத்தில் அழுந்தினார். கைகேயின் கொடுஞ்செயலை நினைத்து அந்த கடலின் உள்ளே மனம் சகியாமல் புரண்டார். திடீரென்று தசரதர், கற்புடைய பெண்கள் கணவருக்கு முன் இறந்தனர். அப்படி இல்லாமல் தமக்கு முன் கணவர் இறப்பதை பார்த்து கொண்டிருந்தவர் யாருமே இல்லை. ஆனால் நீயோ அந்த நிலையை அடையப் போகிறாய். உன்னை விட பாவி உலகில் யாருமே இல்லை. நீ குற்றம் செய்கிறோமே என்று நினைக்கவில்லை. நற்குடி பெண்களின் செயலையும் பார்க்கவில்லை. தருமத்தை நினைக்கவில்லை. ஐயோ, எனக்காக மனம் இறங்கவும் இல்லை. நெஞ்சில் கருணையே அழித்து விட்டாய். உனது சொல்லம்பால் என் உயிர் பிரியப் போகிறது. இந்த பாவத்தை நினைக்காமல் உலகத்தவரின் உயிரையும் இதனால் கொலை செய்யப் போகிறாய். பெண்ணுக்குரிய 4 குணங்களும் இல்லாவிட்டால் அவள் பெண் இல்லை, ஆணையைத்தான். அவள் உருவத்தில் பெண் என்று மட்டும் மக்கள் சொல்லுவார்கள். அது வியப்புக்குரியதும் வெட்கத்துக்குரியதும் அல்லவா? அப்படிப்பட்ட பெண்களை சேர்ந்த ஆண்களும் ஆண்கள் இல்லை, அவர்களும் பெண்கள். அரசர்களையும் தேவர்களையும் வென்ற நான் எனது வீட்டில் வாழும் ஒரு பெண்ணினால் உயிர்விட்டேன் என்று சொல்லும் நிலையை அடைவேனா என்று கைகேயை பார்த்து தமக்குள்ளும் சொல்லிக் கொண்டார். பின் அடிக்கடி மயங்கி விழுந்து தெளிந்து எழுந்தார். அதை கண்ட கைகேயி, மன்னவா, நான் உங்களை கணவராக கொண்டு உங்கள் கொள்கைப்படி நடக்க வேண்டும் என்கின்ற கற்புடைய பெண்ணின் நிலையில் இருந்து பேசவில்லை. அறத்தை பாதுகாக்க வேண்டி அரசர் முறையில் உங்களை வைத்து நீங்கள் அறம் அழுவாது சொன்ன சொல்லை பாதுகாக்கும்படி வற்புறுத்துகிறேன் என்றாள். மீண்டும் அவள் தொடர்ந்து, சிபி சக்கரவர்த்தி சத்தியம் செய்தபடியே தம் உடலை பருந்துக்கு அறுத்து கொடுத்து நற்கதி அடைந்தார். அலர்கனர் என்ற ராஜரிஷியும் மந்தனர் ஒருவருக்கு அவ்வாறே தம் கண்களை பிடுங்கி கொடுத்தார். கடலும் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு கரை மீறாமல் இருக்கின்றது. ஆகவே சத்தியம்தான் முக்கியம். சத்தியத்தை விட உயர்ந்த தர்மம் இல்லை. ஆகையால் உலகில் சிறந்த தாங்கள் செய்த சத்தியம் தவறாமல் ராமனை காட்டுக்குள் அனுப்ப வேண்டும். மும்முறை சொல்லுகிறேன், நீங்கள் எனக்கு செய்த சத்தியத்தை நிறைவேற்றாவிட்டால் உங்கள் முன் நானே உயிரை விட்டு விடுவேன். என் மகனுக்கு பட்டங்கட்டி ராமனை காட்டுக்கு அனுப்பி எனக்கு எதிரிகள் இல்லாமல் செய்யுங்கள். இல்லாவிட்டால் சத்தியம் தவறிய நீங்கள் கடைத்தேற முடியாது என்று கூறி அவரை பார்த்தாள். இனி இவள் கேட்ட வரத்தை கொடுக்காவிட்டால் இப்போதே உயிர் விடுவாள். அப்படி உயிர்விட்டால் நான் சத்தியம் தவறியவனாவேன். அத்துடன் பெண் கொலைக்கு காரணமாவதால் பெண் பாவமும் என்னை தொடரும். ஆதலால் இவள் கேட்ட வரத்தை கொடுத்தலே சரி என்று உறுதி கொண்ட தசரதர், நீ கேட்ட வரத்தை தந்தேன் தந்தேன். உண்மை தவறாத நற்பயனால் சொர்க்கத்தில் நான் சிறப்படைய, நீ கணவனை கொன்ற பெரும் பழி நிலைத்திருக்க உன் மகனுடன் இனிது அரசு புரிவாய் என்று தம் மனதில் உள்ள அடங்கா துயரமும் கோபமும் தோன்ற சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு கூறினார். வரத்தை தந்தவுடனே பெருந்துயர் மனத்தில் கவிய தசரத மன்னர் திகைத்து மூச்சித்தார். கைகேயியோ தன் எண்ணம் நிறைவேறிய மனக்களிப்புடன் தூங்கச் சென்றாள். தொடரும். இதன் 2ஆம் பாகம் நாளை காண்போம். வசியின் வாசிப்புகள் பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து, லைக் செய்து, ஷேர் செய்யவும். தங்களின் மேலான கருத்துக்களை கமெண்டில் பதிவிடவும். அதுவே எனக்கு உற்சாகமூட்டும். நன்றி.